மயிலாடுதுறையில் வயதான தம்பதியருக்கு கத்திக்குத்து, பட்டதாரி வாலிபர் கைது. கத்திக்குத்து சம்பவத்தின் போது பொதுமக்கள் இளைஞரை கட்டையாலும் கல்லாலும் அடித்து விரட்டும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மயிலாடுதுறையை அடுத்த மதுராநகர் டெலிகாம் நகர் 2வது கிராஸ் பகுதியில் வசிக்கும் சேதுமாதவன் ஓய்வு பெற்ற BSNL அதிகாரி. இவரது மனைவி நிர்மலா ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை. இவர்களுக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் ராஜேந்திரன் மகன் பிரேம் என்ற பொறியியல் பட்டதாரி வாலிபர் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலையில் வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த நிர்மலாவை கத்தியால் பிரேம் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் குத்தியுள்ளார். தடுக்க வந்த கணவர் சேதுமாதவனுக்கும் கத்திக்குத்து விழுந்தது. சத்தம் கேட்டு அருகில் இருந்து ஓடி வந்த பொதுமக்கள் கல் மற்றும் கட்டையால் அடித்து வாலிபரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். படுகாயமடைந்த சேதுமாதவன் மற்றும் அவரது மனைவி நிர்மலா இருவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இரண்டு குடும்பத்தினருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த கத்திக்குத்து சம்பவத்திற்கான முழுமையான காரணம் குறித்து பிரேமை கைது செய்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.